Hi, hello, வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். ஸோ ஆங்குலர் சீரீஸ் எபிசோடு 3ல இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் ஆர் லைவ் இன் அவர் சேனல். ஸோ இது எபிசோடு 3 அண்ட் அந்த 2 எபிசோட்ஸ் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்க. லைக் இஃப் யூஆர் அ கம்ப்ளீட் ஆங்குலர் பிகினர், லைக் எதுவுமே தெரியாது அப்படின்னா, பிகாஸ் அது பார்த்தா தான் இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் லெட்ஸ் கெட் அண்ட் டைவ் டீப் இன் டு திஸ் எபிசோடு. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என்ன இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அப்படின்னு. அண்ட் எஸ், இந்த எபிசோட்ல எப்படி வந்துட்டு நம்ம காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்றது, காம்போனன்ட்ஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ்னா என்ன அப்படின்றத வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து காம்போனன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பில்ட் பண்ண போறோம். அதுல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு பில்ட் பண்றதுக்கு பேரு தான் பேசிக்கா காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, லெட்ஸ் டேக் Facebook. ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல ஸோ இத வந்து ஒரு தனியா ஒரு காம்போனன்ட்டாவும், இத ஒரு தனி காம்போனன்ட்டாவும் பில்ட் பண்ணிட்டு, இது மொத்தத்தையும் சேர்த்து நான் இன்னொரு காம்போனன்ட்ல வச்சுக்கலாம். அப்புறம் இத ஒரு தனி காம்போனன்ட்டா பில்ட் பண்ணிருவேன். அப்ப மொத்தமா எனக்கு 2 காம்போனன்ட் இருக்கும். அந்த 2 காம்போனன்ட்டையும் மொத்தமா நான் இன்னொரு காம்போனன்ட்ல வச்சுக்குவேன். ஸோ இதுதான் பேசிக்கா வந்துட்டு காம்போனன்ட் பேஸ்ட் வெப்சைட்ஸோட ஐடியா பேசிக்கா. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனி காம்போனன்ட்டா பிரிச்சு, ஸோ காம்போனன்ட் இன் த சென்ஸ் அது தனி ஒரு ஃபைல்ல வந்துட்டு தனி கோடா இருக்கும். இது தனி ஃபைல்ல ஒரு தனி கோடா இருக்கும். அப்புறம் இது 2த்தையும் எழுதின கோட் எடுத்து நம்ம என்னன்னா, ஏதாவது ஒரு வேல இது 2த்தையும் இன்னொரு ஃபைல்ல வந்துட்டு ஒண்ணா சேர்த்து கொண்டு வருவோம். அப்புறம் அதுல இருக்க அந்த காம்போனன்ட் எடுத்து இன்னொரு ஃபைல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க்லயே என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே வொர்க் ஆகும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு சொல்றது நம்ம. ஸோ இங்க என்ன அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ மேஜரா என்ன அப்படின்னா வந்து எனக்கு என் ஆப் ஸ்டார்ட் ஆகுறது ஆங்குலர்ல வந்து ஆப் காம்போனன்ட்ல தான் வந்துட்டு என்னோட மேஜரான விஷயம் வந்துட்டு அப்ளிகேஷனோடது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆப் காம்போனன்ட் கீழ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப Facebookயே எடுத்துக்குவோமே. இப்ப இதுல மொத்தமா என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இது ஒரு இது இருக்கு. இது ஒரு இது இருக்கு. இப்ப என்ன அப்டின்னா வந்து, ஃபார்ம் காம்போனன்ட் அப்டின்னு சொல்லி நான் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபார்ம் காம்போனன்ட்ன்றது பேசிக்கா இந்த செட் ஆஃப் கோட் எனக்கு. அப்புறம் லெஃப்ட் ஆர் வந்துட்டு மெயின் காம்போனன்ட். ஸோ மெயின் காம்போனன்ட்ன்றது பேசிக்கா இந்த கன்டென்ட். இத வந்துட்டு லெட்ஸ் சே இன்ஃபோ காம்போனன்ட் அப்டின்னு சொல்றேன். இப்ப என்ன பண்றேன், இது 2த்தையும் எடுத்து இங்க இன்னொரு காம்போனன்ட் கிரியேட் பண்றேன் மெயின் அப்டின்னு. ஸோ பேசிக்கா இந்த மெயின் அப்டின்ற காம்போனன்ட் கீழ தான் இது 2ம் வரப்போகுது. ஸோ இங்க இருந்து இதுவும், இங்க இருந்து இந்த மெயின் காம்போனன்ட்க்குள்ள இன்ஃபோ காம்போனன்ட்டையும், ஃபார்ம் காம்போனன்ட்டையும் வைப்பேன். அப்புறம் இதுல ஃபூட்டர் காம்போனன்ட். இப்ப என்ன ஆகும்? என்னோட இதுல இருந்து ஆப்ல மெயின் காம்போனன்ட்டும், ஃபூட்டர் காம்போனன்ட்டும் இருக்கும்.
ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஃபேஸ்புக் பில்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த இன்புட் காம்போனண்ட்டை பில்ட் பண்ணிடுவேன். அடுத்தது அது ஒரு தனி ஃபைலில் இருக்கும். அப்புறம் இது இந்த ஃபேஸ்புக் ஹெல்ப்ஸ் யூ கனெக்ட் வித் பீப்புள் இன் லைஃப் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னா வந்து நான் மெயின் காம்போனண்ட் இன்ஃபோ காம்போனண்ட்டாக சொல்லி அது ஒரு தனி ஃபைலில் அந்த கோட் இருக்கும். அப்புறம் இந்த 2 காம்போனண்ட்டையும் சேர்த்து என்னன்னா இன்னொரு ஃபைல் மெயின் காம்போனன்ட்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணுறேன் இந்த 2த்தையும் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஃபேஸ்புக்ன்றது இதையும். அப்புறம் என்ன அப்படின்னா இன்னொரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன் அது ஃபூட்டர் அப்படின்னு. அதில் வந்து பேசிக்காக இந்த மொத்தமாக இந்த கீழே இருக்கிற மொத்த ஃபூட்டரும் எனக்கு இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்னோட இன்ஃபோ காம்போனன்ட். ஓகேயா? அண்ட் இது வந்து என்னோட இன்புட் காம்போனன்ட். அண்ட் இங்க இருக்கிற மொத்தமும் ஸோ இது மொத்தமா என்ன அப்படின்னா என்னோட ஃபூட்டர் காம்போனன்ட். ஸோ அப்புறம் என்ன பண்றேன் இது 2த்தையும் சேர்த்து ஸோ இது ஒரு காம்போனன்ட் இது ஒரு காம்போனன்ட் அப்போ 2த்தையும் சேர்த்து என்னன்னா மெயின்னு ஒரு காம்போனன்ட்ல வைக்கிறேன். அப்போ என்னோட மெயின் இந்த வெப்சைட் பார்க்கும் பார்த்தீங்களா? இந்த மெயின் வெப்சைட்ல இப்போ எனக்கு எத்தனை காம்போனன்ட் இருக்கும்? 2 தான் இருக்கும். பிகாஸ் அதுல ஒரு காம்போனன்ட்டுக்குள்ள 2 இருக்கு. இன்னொன்று டைரக்ட் காம்போனன்ட். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த ஆப் காம்போனன்ட் தான் நம்ம மொத்த வெப்சைட். அதில் நான் 2 காம்போனன்ட்ஸ் வச்சிருக்கேன். ஒன்று மெயின் காம்போனன்ட் இன்னொன்று ஃபூட்டர் காம்போனன்ட். ஸோ மெயின் இருக்கும் அடுத்து ஃபூட்டர் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்ஃபோ காம்போனன்ட் மெயின் காம்போனன்ட்டுக்குள்ள இன்ஃபோ காம்போனன்ட் ஒன்று ஃபார்ம் காம்போனன்ட் ஒன்று அப்படின்றத நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி வந்துட்டு இதை வந்து நம்ம ஆங்குலரில் வந்துட்டு ஸோ இப்போதைக்கு நம்ம டிசைன் எல்லாம் போகிறதில்ல ஜஸ்ட் இந்த காம்போனன்ட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் இதே ஸ்ட்ரக்சரில் கொண்டு வருது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி காம்போனன்ட்னா என்னன்றதுக்கான ஐடியாலஜி இதான். எதுக்காக காம்போனன்ட் பேஸ்டாக நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் கான்செப்ட். ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு மட்டும் தான் காம்போனன்ட் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா இல்லை. காம்போனன்ட்டுக்கு இன்னொரு வந்துட்டு ஒரு லாஜிக் இருக்குது. ஏன் காம்போனன்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. பிகாஸ் ஒரு காம்போனன்ட்ன்றது இதான் ஐடியா. நிறைய சங்க்ஸ் ஆஃப் கோடை சின்ன சின்னதாக நான் பிரித்து என்ன பண்ணிக்கிறேன் தனித்தனி கோடாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்ன அப்படின்னா எனக்கு அது ஈஸியராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்குன்னு. இன்னொன்று என்னென்னா ரீயூசபிலிட்டி. நான் ஒரு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணி அதை மல்டிபிள் பிளேசஸில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இன்னொரு காம்போனண்ட் இருக்குது. லெட்ஸே வந்துட்டு இதில் இருந்து ஸோ இதில் வந்துட்டு எனக்கு சைன் அப் ஃபார்ம் வேணும் அப்படின்னா நான் அதுக்கும் என்ன பண்ணலாம் இதே காம்போனண்ட்டே நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதே காம்போனண்ட்டே நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபார்ம் காம்போனண்ட்டே எடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம் சைன் அப் ஃபார்முக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருந்து லெட்ஸ் சே ஸோ இங்கே லெட்ஸ் சே சைன் அப் காம்போனன்ட்னு சொல்லிட்டு அந்த சைன் அப் காம்போனன்ட்ல நான் என்ன பண்ணிக்குவேன் இந்த ஃபார்ம் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நான் என்ன பண்ண வேண்டாம்னா திருப்பி இந்த இதை வந்துட்டு கிரியேட் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு வாட்டி கோட் எழுதுனா போதும். அந்த கோடையை நான் மல்டிபிள் பிளேசஸ்ல என்னால் ரீயூஸும் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்துட்டு காம்போனண்டோட ஒரு மெயின் யூஸ் கேஸே. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி பெரிய நம்ம வந்துட்டு ஒரே ஃபைல்லே வந்துட்டு ஆயிரக்கணக்கான லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுறத நம்ம என்ன பண்ணிடுறோம் மல்டிபிள் ஃபைல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட். அப்போ என்ன அப்படின்னா வந்து இப்போ நாளைக்கே என்கிட்ட வந்து ஓகே இந்த இன்புட் ஃபீல்டில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு தெரியும் ஓகே நான் ஃபார்ம் காம்பவுண்டில் போய் மாற்றினா போதும் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு கரெக்டாக என்னன்னா எது எந்த இடத்துல இருக்குன்றது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் இப்படியே ஆப்போசிட்ல யோசிச்சு பாருங்க. ஒரே ஃபைலில் நீங்கள் 2000-3000 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதி வச்சிங்கன்னா டக்குனு உங்கள்கிட்ட வந்து யாராவது இந்த டெக்ஸ்ட்டை மாற்றுங்கன்னா நீங்கள் இந்த ஃபைல் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து எங்கே அந்த லைன் ஆஃப் கோட் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை மாற்றணும். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ் காம்போனன்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸில். இன்னொன்று என்ன அப்படின்னா ரீயூசபிலிட்டி. ஒன்ஸ் ஒரு காம்போனன்ட் கூட நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா அதே கூட நான் மல்டிபிள் பிளேசஸில் அந்த காம்போனண்ட்டை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் தான். ஸோ ரீயூஸ்னா எப்படி ப்ரோ காப்பி பேஸ்ட் பண்ணுவோமா அந்த கோடை அப்படின்னா அப்படி கிடையாது. நான் அது எப்படின்றத நான் இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரீயூசபிள்னா அந்த காம்போனண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. பட் யா லெட்ஸ் சி ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நான் ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ng create episode 3 sorry ng new episode 3. ஸோ புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து ng new and episode 3. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இதெல்லாம் எப்படின்றத நம்ம லாஸ்ட் எபிசோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்க யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். பிகாஸ் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா மேபி இந்த வீடியோ
யூடியூப் ஏதோ ஒரு புண்ணியம் நான் ஏதோ செஞ்ச ஒரு புண்ணியத்தில் யூடியூப் வந்து தெரியாதனமாக இந்த வீடியோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருந்துச்சு. இதான் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு 2 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த நம்ம சேனல்லே பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஸோ யா ஃபர்ஸ்ட் இதில் வந்து சிஎஸ்எஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் சர்வர் சைடு ரெண்டரிங் வேண்டாம். அண்ட் இட்ஸ் கிரியேட்டிங் த ப்ராஜெக்ட். ரைட். ஓகே, ப்ராஜெக்ட் எல்லாமே கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு காம்பனண்டோட ஆர்கிடெக்சர். ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லைக் இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ தட் ஐ குட் ஹெல்ப் யூ கைஸ் அவுட். அண்ட் லைக் ப்ரோ இதில் டைப் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோமா இந்த ஆங்குலர் கோர்ஸ்லனா? எஸ். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு டைப் ஸ்கிரிப்டோட ஒரு கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு இட்ஸ் லைவ். ஸோ யூ கைஸ் கேன் வாட்ச் தட். ஓகேயா? ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து இன்னொரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். லைக் டைப் ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏதுன்றது எல்லாமே அதுக்காக தான். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு லெட் மீ ரன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு npm ஸ்டார்ட் அப்படின்றதான் கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தா அப்படின்னா லோக்கலோஸ் 4200 எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் பை டிஃபால்ட்டாக வந்துட்டு டேட்டா ஷேர் பண்ணுறது இதெல்லாம் எஸ் கொடுத்துடலாம். ஸோ இட்ஸ் அப் அண்ட் ரன்னிங். ஓகே, ஸோ ஆல்ரைட். ஸோ என்னோட ஆங்குலர் ப்ராஜெக்ட் வந்துட்டு எனக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதில் எப்படி வந்து நம்ம இந்த காம்பனண்ட் லே அவுட்டை கொண்டு வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஆப் காம்பனண்ட் எங்கே இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் லெசனில் சொல்லியிருந்த மாதிரியே நம்மளோட எல்லா கோடுமே சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா index.html அப்படின்றதுல தான் மெயினாக நம்ம அப்ளிகேஷனோட கோடு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஆப்வியஸ்லி நமக்கு. ஓகே, ஸோ லெட் கண்டினியூ. ஸோ என்னாச்சு அப்படின்னா வந்து லைக் ஆல்மோஸ்ட் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். பட் அப்புறம் தான் தெரிஞ்சு இப்போ நான் இந்த செட்டு வரைக்கும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுக்கு பிறகு நான் பேசின லைக் காம்பனண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது ப்ராக்டிக்கலாக காமிச்சது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு. ஸோ கைண்ட் ஆஃப் ரெக்கார்டிங் அகெயின். ஸோ ஒரு பாஸ் விட்டு வந்த மாதிரி இருக்கும். என்னோட மிஸ்டேக் இல்லை. லைக் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் தான் நினச்சி பண்ணேன். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது சாஃப்ட்வேரில் பாதியிலே ஸ்டக் ஆகி இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு. ஸோ அகெயின் இந்த இதுலேருந்து திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே வித் மீ. உங்களுக்கு அது தெரியாது, பட் எனக்கு தான் தெரியும். ஓகே, யா. ஸோ லெட் அஸ் கண்டினியூ. ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து இந்த HTML ஃபைலில் இருந்தால் எல்லா கோடும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது எல்லாமே தெரியும். என்ன ப்ரோ இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு ஏதோ இருக்குது, நம்ம வேறு ஏதோ பார்த்தோமே இதுக்கு முன்னாடி அப்படின்னா எஸ். ஸோ நான் வந்து காம்போனண்ட்டில் சர்டைன் சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் அதுதான் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, தேர் வி கோ. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னு. ஸோ இட் இஸ் கான். ஓகே ஃபைன். இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். நத்திங், நோ இஷ்யூஸ். ஸோ என்ன அப்படின்னா வந்து HTML ஃபைல் இங்கே தான் இருக்குது. இதுதான் நம்ம அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் HTML ஃபைல். பட் என்ன அப்படின்னா வந்து பட் இங்கே எந்த கோடுமே இல்லை. ஏன் அப்படின்னா பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஆப் காம்பனன்ட் தான் நம்ம அப்ளிகேஷனோட மெயின் காம்பனன்ட் ஸ்டார்ட் ஆகுற இடமே. அண்ட் அது என்ன அப்படின்னா அந்த சோர்ஸ் ஃபோல்டரில் இந்த ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்குது நம்ம மெயின் காம்பனன்ட். இதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்கே ப்ரோ அப்படின்னா எஸ். பட் நமக்கு தேவையான 2 முக்கியமான ஃபைல்ஸ் இந்த app.component.ts ஃபைல், அப்புறம் app.component.html ஃபைல்.
ஸோ என்ன அப்படின்னா வந்து நீங்கள் எப்போதுமே ஒரு காம்போனன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த 2 ஃபைலும் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அதோட நேமிங் கன்வென்ஷனும் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒரு காம்போனன்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காம்போனன்ட்டோட நேமு ஃபாலோட் பை டாட் காம்போனன்ட் டாட் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலாக இருந்தால் டாட் டிஎஸ், HTML ஃபைலாக இருந்தால் டாட் HTML அப்படின்னு நம்ம கொடுத்துக்கணும். ஸோ ஓகே ப்ரோ. அப்போ இந்த கண்டென்ட்லாம் எங்கே இருக்குன்னா, இந்த கண்டென்ட் எல்லாமே இந்த HTML ஃபைலில் தான் இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த HTML ஃபைலில் தான் இந்த மொத்த கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ இதை நான் மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் ஒரு H1 டேக் கொடுத்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொன்னேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹலோ வேர்ல்டு வந்திருக்கணும். பட் ஆப்வியஸ்லி என்னோட டெர்மினல் ஃபுல் ஹேங் ஆகி இருக்குது. லெட் மீ ஜஸ்ட் ஸ்டாப் அண்ட் ரீஃப்ரெஷ். Okay, npm start. Okay, building. All right, fine. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்டு வந்துட்டா. பிகாஸ் அந்த HTML ஃபைலில் தான் நான் என்ன அப்படின்னா லிட்டரலாக என்னோட HTML கோடு எல்லாத்தையும் எழுதுவேன். ஓகேயா? அப்போது இந்த component.ts ஃபைல் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்காக இந்த component.ts ஃபைலில் தான் நம்ம அந்த காம்போனண்ட்டுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே இந்த இடத்துல தான் போகும். ஓகேயா? சரி ப்ரோ. அப்போ இங்கே இருக்க அந்த மற்ற ஃபைல்ஸ்லாம் என்ன? ஸோ நம்ம அப்ளிகேஷனோட மெயின் ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா அந்த main.ts ஃபைலில் தான். எப்படி ஒரு காம்போனண்ட்டுக்கு வந்து component.ts ஃபைலோட component.html ஃபைல் இருக்கோ, அதே போல் இந்த index.html ஃபைலுக்கும் ஒரு டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கணும்ல, அதுதான் இந்த main.ts ஃபைல். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து அகெயின் இதில் பார்த்தாலே தெரியும், இங்கே தான் எனக்கு இம்போர்ட் ஆப் காம்போனன்ட் ஃப்ரம் டாட் / அந்த ஆப் ஃபோல்டரில் இருந்து app.component ஃபோல்டரை ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருக்கு. ப்ரோ இது HTML ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருக்கா இல்லை டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருக்கானா? டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலை. அது எப்படி ப்ரோ அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸில் என்ன அப்படின்னா டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணும்போது .ts எக்ஸ்டென்ஷன் நீங்கள் போட முடியாது. ஸோ இங்கே நான் .ts எக்ஸ்டென்ஷன் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே எரர் வருதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் அது போட முடியாது. ஸோ அதனால தான் ஜஸ்ட் இப்படியே இம்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகே ப்ரோ. இங்கே இந்த இம்போர்ட் அப்புறம் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஆப் காம்போனன்ட் இருக்குல்ல, இது எங்கே இருக்குது அப்படின்னா இதை நான் ரைட் கிளிக் என்னோட கமாண்ட் ஆர் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி மவுஸ் கிளிக் பண்ணாலே தெரியும். இந்த கிளாஸை தான் என்ன அப்படின்னா இந்த main.ts ஃபைலில் இம்போர்ட் பண்ணியிருக்கு. ஓ ஓகே ப்ரோ. அப்போ இதை நான் நேம் மாற்றி யூஸ் பண்ணலாமானா எஸ். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நேம் எப்போதுமே அந்த காம்போனண்ட்டுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அது ப்ளஸ் காம்போனன்ட் அப்படின்னு கொடுக்குறது தான் ப்ராப்பர் அண்ட் ஸ்டாண்டர்ட் நேமிங் கன்வென்ஷன். ஸோ இப்போ நம்ம யூடியூப் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பிகாஸ் யூடியூப் யூசர்ஸ் ஆங்கிள் இப்போ நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இதில் பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாடி டேக்ல இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது YTD-app அவங்களோட அந்த ஆப் காம்போனண்ட்டோட நேமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தா அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட index.html app-root அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சரி அதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ எப்படி இது app-rootன்னு வருது, இது எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னா லெட்ஸ் கம் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ இந்த main.ts ஃபைலுக்கு திருப்பி வந்தோம் அப்படின்னா இங்கே இந்த ஆப் காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ இதில் பார்த்தோன்னா தெரியும் இங்கே இந்த ஆப் காம்போனன்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட நேமை நான் மாற்றி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் வந்து YT ஆப் காம்போனன்ட் அப்படின்னு கொடுக்கலாம். பட் இப்படி நான் கொடுக்கும்போது இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற கிளாஸில் அதோட நேமை மாற்றிருக்கேன்னா அப்போ என்ன பண்ணும், இம்போர்ட் பண்ணுற இந்த இடத்துலையும் நான் அதே நேம் தான் கொடுக்கணும். ஓகே, விச் இஸ் YT ஆப் காம்போனன்ட் அப்படின்னு. அப்போ இந்த பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷனுக்குள்ள பாஸ் பண்ணும்போது நான் அந்த நேம் தான் கொடுக்கணும். ஸோ தட் எனக்கு என்ன அப்படின்னா எந்த எரருமே வராது, என் அப்ளிகேஷன் ஸ்டில் அதே மாதிரியே ஒர்க் ஆகும். சரி அதெல்லாம் ஓகே ப்ரோ. அந்த பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா லெட் மீ கம் டு தட். ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷன் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு Angular/platform browser பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் Angular அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாகவே அந்த பேக்கேஜ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் Angular காம்பன், கம்பைலர், கோர், ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி சம் கோர், அதாவது பை டிஃபால்ட்டாக பேசிக்காக தேவைப்படுற பேக்கேஜஸ் எல்லாமே ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ அதில் இந்த பிளாட்ஃபார்ம் ப்ரௌசர்ன்ற இந்த பேக்கேஜ்லேருந்து தான் நமக்கு என்னென்னா இந்த பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது. இந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன ப்ரோ, ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம Angular காம்போனண்ட்டை நம்ம ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணுற ஒர்க்கை வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் தான் நமக்கு பண்ணும். ஓகேயா? இந்த பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆப் காம்போனண்ட்டை மென்ஷன் பண்ணுவோம். அது என்ன பண்ணோம் நம்ம ஸ்க்ரீனில் அந்த காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணி கொடுக்கும். சரி ப்ரோ. அப்போ இந்த ஆப் கான்ஃபிக்ன்றது என்ன அப்படின்னா இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
பட் லேட்டர் ஆன் இதே சீரீஸ்லேயே நம்ம அது என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பட் இப்போதைக்கு தேவையில்லாததுனால நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னோட main.ts ஃபைல். ஸோ இங்கேருந்து தான் என்னோட காம்போனன்ட் என் ஸ்க்ரீனில் ரெண்டர் ஆகுது. ஸோ now let us get to the app.component.ts ஃபைல். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா தெரியும், இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரவுட்டர் அவுட்லெட் நமக்கு தேவையில்லை. அட்லீஸ்ட் இப்போதைக்கு தேவையில்லை. லேட்டராக நம்ம இந்த கோர்ஸில் இன்னும் நிறைய பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் அதை என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் இதை ரிமூவ் பண்ணாலும் ஸ்டில் என் அப்ளிகேஷன் அதே போலயே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எப்போதுமே நீங்கள் ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு Angular/core அப்படின்ற இந்த பேக்கேஜில் இருந்து காம்போனன்ட் அப்படின்ற டெக்கரேட்டரை இம்போர்ட் பண்ணும். ஸோ நவ் கம்ஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரோ வாட் இஸ் டெக்கரேட்டர்? ஸோ நான் ஆல்ரெடி டைப்ஸ்கிரிப்ட் கிராஷ் கோர்ஸில் இதை பற்றி நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இல்லை, நான் இதை டெக்கரேட்டரை பற்றி ஆங்குலர் கோர்ஸ் எடுக்கும் போதே நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ டெக்கரேட்டர் அப்படின்றது பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸோட மெட்டா டேட்டாவை நான் என்ன அப்படின்னா டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ப்ரோ பட் மெட்டா டேட்டானா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட்டிஃபைல ஒரு சாங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாங்ல டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாங்கோட ஆத்தர் யாரு, அந்த சாங் வந்து என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணாங்க, அந்த சாங்கோட பிட்ரேட் என்ன, இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அட்லீஸ்ட் நமக்கு. பட் என்ன அப்படின்னா அதெல்லாம் இருந்தால் தான் சாங் பிளே ஆகுமானா இல்லை, அதெல்லாம் மெட்டா டேட்டா. ஸோ மெட்டா டேட்டான்றது பேசிக்காக என்ன அப்படின்னா சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் ஆக்சுவல் ப்ராடக்ட். ஸோ இப்போ ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்கெட் பேக்கெட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் வேல்யூஸ், எக்ஸ்பீரி டேட், மேனுஃபேக்சர் டேட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? ஜஸ்ட் என்னன்னா இப்போ அதெல்லாம் பார்த்து தான் பிஸ்கெட் திங்கோம். மோஸ்ட் 90% ஆஃப் டைம்ஸ் பீப்புள் அதெல்லாம் பண்ணுறதில்ல. வாங்கி ஓகே ஃபைன் சாப்பிடும்போது ஓகே நல்லா தான் இருக்குன்னு சாப்பிட்ருவோம். பட் என்ன அப்படின்னா வந்து இதுதான் மெட்டா டேட்டாவோட ஐடியா. பேசிக்காக வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு விஷயத்துக்கு நான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறது மெட்டா டேட்டா அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ப்ரோ அப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எப்படி ஆட் பண்ணுவோம், இதெல்லாம் வந்துட்டு we come to that point. பட் மெட்டா டேட்டானா என்னன்ற அந்த ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகேயா, ஒரு ஃபோன் வாங்குறீங்க. ஃபோன் பேசிக்காக இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கன்னா ஐஃபோன் அது என்ன மாடல், ஸ்டோரேஜ் என்ன, இது தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். பேசிக் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சால் போதும். பட் அதில் என்னென்னா மேட் இன் அப்படின்னு எந்த இயரில் மேடாச்சு, எங்கேருந்து மேடாச்சு, இன்னும் அதில் வந்து நமக்கு புரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் தான் மெட்டா டேட்டா. ஓகேயா பேசிக்காக. ஸோ ஒரு கிளாஸுக்கு நான் மெட்டா டேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். அதுதான் டெக்கரேட்டரோட பேசிக் ஐடியா. என்னன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க கிளாஸுக்கு நான் வந்து மெட்டா டேட்டா ஆட் பண்ணுறது. இங்கே என்ன அப்படின்னா அந்த காம்போனன்ட் டெக்கரேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன அப்படின்னா இந்த ஒய்டி ஆப் காம்போனன்ட் கிளாஸுக்கு நம்ம மெட்டா டேட்டா ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் நமக்கு தேவையான இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் வந்து செலக்டர். எஸ், ஸோ இந்த செலக்டர் அப்படின்றது தான் பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்த காம்போனண்ட்டை எந்த நேமில் HTML ஃபைலில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத டிஃபைன் பண்ணும். ஸோ இப்போ அதில் ஒரு டவுட் வரலாம், ப்ரோ செலக்டருக்கு ஏன் நேம் app-rootன்னு வச்சுருக்காங்க, வேற கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி கொடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நேமிங் கன்வென்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணும். அது என்னன்னா எப்போதுமே உங்கள் காம்போனண்ட்டோட அந்த செலக்டர் நேம் 2 வேர்ட் செப்பரேட்டட் பை ஹைஃபனாக தான் இருக்கணும். அது ஏன் ப்ரோ அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த செலக்டர் நேம் எங்கே யூஸ் பண்ணுறோம், நம்மளோட HTML ஃபைலில். ஸோ நம்ம HTML ஃபைலில் எதில் சின்டாக்ஸ் எதில் கோட் எழுதுவோம்னா டேக்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சிங்கிள் வேர்டில் இருக்கும். அப்போது நீங்கள் உங்கள் காம்போனண்ட்டுக்கும் சிங்கிள் வேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா லெட்ஸ் சே இப்போ நீங்கள் உங்கள் காம்போனண்ட் நேம் ஹெட்டர்னு கொடுக்குறீங்க. ஹெட்டர்னு ஆல்ரெடி ஒரு டேக் நேமும் இருக்குது. அப்போ என்ன ஆகும், டேகும் உங்களோட காம்போனண்ட் நேமும் கிளாஷ் ஆகும். ஸோ அதனால தான் எப்போதுமே என்ன சொல்லியிருக்காங்க ஆங்குலர் டீம் அப்படின்னா ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதோட நேம் எப்போதுமே 2 வேர்ட் செப்பரேட்டட் பை ஹைஃபனாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ தட் அந்த காம்போனண்ட்டுக்கும் டேக்குள்ள டிஸ்டிங்ஷன் ரொம்பவே தெளிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் இங்கே app-root அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா YTD -app. இப்போ இது யூஸ் பண்ணனாலும் நம்ம பண்ணலாம். இதில் போயிட்டு நான் வந்து YTD -app அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுனா ஸ்க்ரீனில் எந்த அவுட்புட்டும் வராது. பிகாஸ் எதனால்னா நான் இந்த நேமில் தான் என்ன பண்ணும் HTML ஃபைலையும் போயிட்டு app-rootக்கு பதிலாக YTD -app அப்படின்ற இந்த நேமில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி எனக்கு திருப்பி அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் என்ன அப்படின்னா அந்த செலக்டர் ப்ராப்பர்ட்டியோட யூஸ் கேஸ். செலக்டர் ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா நம்ம காம்போனண்ட்டை எந்த நேமில் HTML ஃபைலில் யூஸ் பண்ணோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இம்போர்ட்ஸ்னா என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கீப் தட் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெம்ப்ளேட் URL.
இந்த டெம்ப்ளேட் யூஆர்எல் ப்ராப்பர்ட்டில தான் பேசிக்கா இந்த காம்பனண்டோட HTML ஃபைல் எதுவோ அந்த ஃபைலோட பாத்தை மென்ஷன் பண்ணுவோம். இதை பார்த்தா தெரியும் ./app.component.html இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே ஃபோல்டர்ல இருக்கனால ஜஸ்ட் டாட்/ கொடுத்து app.component.html. இதே வெளியே இருக்க ஒரு ஃபோல்டர்ல இருந்துச்சு அப்படின்னா டபுள் டாட் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்லாஷ் கொடுத்து ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா இன்னொரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு விச் இஸ் டெம்ப்ளேட். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து நான் டைரக்டா HTML கோடே என்னால் இந்த மாதிரி எழுத முடியும். பட் இதுக்கும் டெம்ப்ளேட் யூஆர்எலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அவுட்புட் கிடச்சிருக்கும். இதுலேயே நான் இப்போ வேற வந்து லெட்ஸ் சே வெல்கம் டு YT ஆப் அப்படின்னு சொன்னேன்னா அதுவும் எனக்கு வரும். பட் அப்போ எதுக்கு ப்ரோ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணாமல் டெம்ப்ளேட் யூஆர்எல் யூஸ் பண்ணுறோம்னா பிகாஸ் இப்போ 2லேருந்து 3 லைன் ஆஃப் HTML கோடு தான் நீங்கள் எழுத போறீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே இது நீங்கள் நிறைய லைன்ஸ் ஆஃப் HTML கோடு எழுதும் போது அப்போ என்ன ஆகும் இந்த காம்பனன்ட் ஃபைல் உங்களுக்கு ரொம்ப பெருசாயிரும். ஸோ அதனால தான் இப்படி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அது ஒரு தனி HTML ஃபைல் எழுதிட்டு அந்த ஃபைலை டெம்ப்ளேட் யூஆர்எல் ப்ராப்பர்ட்டியில் லிங்க் பண்ணிடுறோம். ஸோ தட் என்ன அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு தெரியும் ஓகே அந்த HTML ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதில் இருக்க கோடை யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் யூஆர்எல். ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னா நம்ம காம்பனண்ட்டுக்கான CSS ஃபைலை லிங்க் பண்ணுறது. ஸோ ஆங்குலரில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா காம்பனண்ட் பேஸ் CSS. ஸோ என்ன அப்படின்னா நான் அந்த காம்பனண்ட்டுக்கு ஒரு CSS ஃபைல் லிங்க் பண்ணுறேன்னா அந்த CSS ஃபைலில் இருக்க எந்த கோடுமே இன்னொரு காம்பனண்ட்டில் இருக்க CSS-ஐ அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ தட் நம்ம என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு CSS அந்தந்த காம்பனண்ட் தனித்தனியாக எழுதிக்கலாம். எந்த இடத்துலையும் வந்துட்டு எனக்கு ஒரு கிளாஷ் நடக்காது அப்படின்றது தான். இப்போ இங்கே பார்த்தா தெரியும் app.component.css ஃபைல் லிங்க் ஆயிருக்கு. ஸோ இதில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் H1 டேக்கு டெக்ஸ்ட் கலர் ரெட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுனா என்னோட டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து நமக்கு CSS ஃபைல் நமக்கு இதில் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் என்ன அப்படின்னா இது நமக்கு ஒர்க் ஆகும். இந்த டைட்டில் அப்படின்றது ஜஸ்ட் ஆட்டோ ஜென்ரேட்டட், இது தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம இந்த கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா இந்த டிஃபால்ட் ஆப் காம்பனண்ட் ஒர்க் ஆகுது. பட் நம்ம பண்ணணும்னு நினைச்சது இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இதை எப்படி ப்ரோ கிரியேட் பண்ணுறது, நம்ம எப்படி ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இந்த காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்பில்ட்டாவே என்ன அப்படின்னா எனக்கு ஆங்குலரில் அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. நீங்கள் மேனுவலாக பண்ணலாம். பட் அது வந்துட்டு சஜஸ்டட் மெத்தட் கிடையாது. இந்த கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் சஜஸ்டட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இதாகிட்டு ஸோ அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா ng அண்ட் தென் இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ நான் 2 இதையும் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ng ஜெனரேட் காம்பனண்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ காம்பனண்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆப் ஃபோல்டருக்குள்ள எனக்கு ஹெட்டர்னு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதில் ஹெட்டர் காம்பனண்ட்டுக்கான HTML ஃபைல், அப்புறம் ஹெட்டர் காம்பனண்ட்டுக்கான TS ஃபைல் அண்ட் தென் அதுக்கான CSS ஃபைல் அண்ட் ஆப்வியஸ்லி அது கூடவே சேர்ந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்க்கு வந்து டெஸ்டிங் ஃபைலே எனக்கு கொடுத்துருக்கும். பட் ஆப்வியஸ்லி என்ன அப்படின்னா இது எனக்கு தேவை கிடையாது. பட் ஸ்டில் என்ன அப்படின்னா வந்து அது கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒன் வே டு கிரியேட் அ காம்பனண்ட். இல்லை இன்னொரு வே இருக்குன்னு சொன்னீங்களே ப்ரோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே அதுவும் இதே தான், கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். அதை டெலீட் பண்ணிவிட்டு ngGC அப்புறம் காம்பனண்ட் நேம் எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் மாதிரி அந்த GC அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா வந்து எனக்கு அந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸையும் கிரியேட் பண்ணிடும். ஜெனரேட் அதை ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லாமே ng ஜெனரேட் காம்பனண்ட் டைரெக்டாக அந்த காம்பனண்ட்டோட நேமையும் நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். இல்லை ப்ரோ நான் இப்படியே வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன், இந்த மாதிரி கொடுக்குறது எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ng ஜெனரேட் காம்பனண்ட் அந்த காம்பனண்ட் நேம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கான காம்பனண்ட் எனக்கு கிரியேட் ஆகிட்டு. ஸோ நம்ம இப்போ பண்ண வேண்டியது ஸோ இது ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை, ஃபஸ்ட்டு வந்து மெயின்னு ஒரு காம்பனன்ட் தேவை. அதை கிரியேட் பண்ணிடுவோமா.
ஸோ இப்போ நமக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மெயின் காம்போனன்ட். ஸோ மெயின் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, கிரியேட் ஆயிட்டு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து எனக்கு இன்ஃபோன்னு ஒரு காம்போனன்ட், ஃபார்ம்னு ஒரு காம்போனன்ட். ஸோ அதையும் கிரியேட் பண்றேன். இன்ஃபோ அப்படின்னு ஒரு காம்போனன்ட். அதுக்கு அடுத்தது ஃபார்ம் அப்படின்ற ஒரு காம்போனன்ட். அண்ட் இதுக்கு அடுத்தது ஃபூட்டர் காம்போனன்ட். அண்ட் அதுக்கு பிறகு சைன் அப் காம்போனன்ட். ஸோ சைன் அப் காம்போனன்ட் நம்ம சேம் அந்த ஃபார்ம் காம்போனன்ட் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ நமக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்ஸையும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி நமக்கு வரப்போகுது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெயின் காம்போனன்ட்ல இன்ஃபோ அண்ட் ஃபார்ம் காம்போனன்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இன்ஃபோ காம்போனன்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, ஸோ இப்போதைக்கு நம்ம கண்டென்ட்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் எப்படி ஒவ்வொரு காம்போனன்ட்டை இன்னொருல யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ HTML ஃபைல் இருக்கு, component.ts ஃபைல் இருக்கு. இதை யூஸ் பண்றதுக்கான நேம் வந்து app-info தான் அந்த காம்போனன்ட்டுக்கான நேம். இதுக்கான நேம் பார்த்தோம் அப்படின்னா app-form. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம மெயின்ல யூஸ் பண்றதுன்னா, டைரக்டா இதோட HTML ஓப்பன் பண்ணி இங்க என்ன அப்படின்னா app-info and then app-form அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ரெண்டையும் என்ன அப்படின்னா வந்து இங்கே யூஸ் பண்ணியாச்சு. ஓகே ப்ரோ, அதை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஆப்வியஸ்லி ஸ்க்ரீனில் தெரியுமானா எதுவும் தெரியாது. பிகாஸ் என்ன பண்ணும், இந்த மெயின் காம்போனன்ட் எடுத்து ஆப் காம்போனன்ட்ல யூஸ் பண்ணணும். ஸோ இதான் ஸ்ட்ரக்சர் பேசிக்காக. நம்ம ஆப் காம்போனன்ட்ல எப்போதுமே அதுலேயே டேரெக்டாக கோட் எழுத மாட்டோம். இந்த மாதிரி சப் காம்போனன்ட்ஸாக பிரித்து அது எல்லாத்தையும் அட் த எண்ட் ஆப்புக்கு கொண்டு வருவோம். ஸோ இப்போ இங்கே வந்து மெயின் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான நேம் என்னன்னு பார்த்தோன்னா app-main கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ இப்போ இங்கேருந்து ஓகே, அப்போ app-main இங்கே கொடுத்தா வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்க. app-mainையும் கொடுத்தாச்சு. ஓகே ப்ரோ, வேலை முடிஞ்சுதானா? அதான் இல்லை. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணேன்னா பாடி டேக்ல YTD ஆப்புக்குள்ள H1 மட்டும்தான் இருக்கு. எனக்கு அந்த அதுக்கு அடுத்து இருக்க நான் கொடுத்த என்னது இந்த app-mainன்றதை இங்கே லோடே ஆகலை பாருங்க ப்ரோ. ரீஃப்ரெஷ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா நான் ரீஃப்ரெஷ் பண்ணாலும் எதுவுமே வரலையா? ஸோ எதனால ப்ரோ, என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா, நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா, ஸோ இதில் பாருங்க, ஸோ இங்கே எந்த எரரும் வரலையா? அப்போ என்னதான் ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி ஒரு காம்போனண்ட்டை நீங்கள் இன்னொரு காம்போனண்ட்ல யூஸ் பண்ணுன்ற போது இன்னும் ஒரு முக்கியமான கான்ஃபிகரேஷன் நீங்கள் ஆட் பண்ணும். அது என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன ஞாபகம் இருக்கா, நமக்கு வந்துட்டு இந்த இம்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு லைன் இருக்கு. அது எதுக்கு தேவைப்படும்னு இப்போ தான் தேவைப்படும். ஸோ ஒரு காம்போனண்ட்டை நீங்கள் இன்னொரு காம்போனண்ட்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அதோட கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஸோ ஓகே ப்ரோ, அப்போ நான் ஆப் காம்போனண்ட்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன்னா அப்போ இதில் நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுமானா இல்லை. ஆப் காம்போனண்ட்ல நீங்கள் எந்த காம்போனண்ட்டை டேரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ ஆப் காம்போனண்ட்ல இப்போ நான் எதை நான் டேரெக்டாக யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆப் காம்போனண்ட்டோட HTML ஃபைலில் மெயின் காம்போனண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போது இங்கே வந்து அதோட அந்த காம்போனன்ட் ஃபைலை மட்டும் நான் இம்போர்ட் பண்ணால் போதும். இம்போர்ட் from ./main காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டு இதுல இருந்து அந்த மெயின் காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணிடுறேன். இங்கே இம்போர்ட்ஸில் வந்து அந்த மெயின் காம்போனண்ட்டை கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கொடுத்த பிறகு என்னன்னா எனக்கு ஒரு எரர் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன எரர் அப்படின்னா, பிகாஸ் இப்போ நான் வந்து மெயின் காம்போனண்ட்டில் நான் ஆப் இன்ஃபோவையும் ஆப் ஃபார்மையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை நான் என்ன பண்ணல, இங்கே நான் அதை இம்போர்ட் பண்ணல. ஸோ இப்போ அதையும் நான் பண்ணணும். ஸோ இங்கே இருந்து ஃப்ரம் //ஏன்னா அதுக்கு வெளியே இருக்க ஃபோல்டர் தான் எனக்கு என்ன அப்படின்னா இன்ஃபோ ஃபார்மும் இருக்கிறதுனால நான் அதுக்கு வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணும். ஸோ இங்கே இருந்து இன்ஃபோ காம்போனண்ட்டையும் இதே போல இங்கே இருந்து ஃபார்ம் காம்போனண்ட் இது ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டு இதோட இம்போர்ட்ஸில் என்ன அப்படின்னா, அதாவது மெயின் காம்போனண்ட்டோட இம்போர்ட்ஸில் இது ரெண்டுத்தையும் கொடுத்துரு. அதாவது இன்ஃபோ காம்போனண்ட் அப்படின்றதையும் ஃபார்ம் காம்போனண்ட்டையும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எரர் வராது. ஸோ டேரெக்டாக அப்ளிகேஷனில் மெயின் காம்போனண்ட் இருக்குது, இன்ஃபோ காம்போனண்ட் இருக்குது, ஃபார்ம் காம்போனண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு வந்து லெட்ஸ் சே இன்ஃபோ காம்போனண்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணால்
நான் டைரக்டா இன்ஃபோ காம்போனன்ட்டோட HTML ஃபைல்ல போயிட்டு நான் இங்க இருந்து ஒரு infocom அப்படின்னு கொடுத்தனா போதும். இங்க எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ என்ன ஆகுது, என்னோட எல்லா காம்போனன்ட்டும் தனித்தனியா இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் காம்போனன்ட்ஸ் நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ இதே போல என்னன்னா, இப்போ ஃபூட்டர் காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை எங்க யூஸ் பண்ணணும்னா நம்ம ஆப் காம்போனன்ட்ல. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆப் காம்போனன்ட்டோட இங்க போயிட்டு இதை இம்போர்ட் பண்ணிடணும். எப்போதுமே இம்போர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க, அப்பதான் எரர் வராது. ஸோ ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் ஃபூட்டர் காம்போனன்ட், இங்க இருந்து ஃபூட்டர் காம்போனன்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டு இங்க இம்போர்ட்ஸ்ல என்ன அப்படின்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம், which is the footer component. ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னா நம்ம HTML ஃபைல்ல வந்து இதுல app-footer காம்போனன்ட்டை கொடுத்துடலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இங்க இருந்து பார்த்தேன்னா ஸோ ஃபார்ம் இருக்குது, ஆனா ஃபூட்டர் இன்னுமே வரல. ஏன் ப்ரோ வரல, நம்ம தான் வந்து இங்க ஃபூட்டர் காம்போனன்ட் இம்போர்ட் பண்ணிட்டோம், இதுல app-footerையும் கொடுத்துட்டோம், ஆனா இங்க நமக்கு எந்த சேஞ்சுமே வரலையே அப்படின்னா ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆப் ஃபார்ம் காம்போனன்ட் இருக்கு, ஆப் மெயின்ல இது எல்லாமே இருக்கு, ஆனால் நம்மளோட ஃபூட்டர் இம்போர்ட் ஆகலை. ஸோ ஃபூட்டர் காம்போனன்ட்ல போய் செக் பண்ணி பார்ப்போம். ஆப் ஃபூட்டர் தான் நேம். ஸோ ஆப் டாட் காம்போனன்ட்ல வந்துட்டு ஆப் ஃபூட்டர் நேமும் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெடி மச் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் எதனால வரல அப்படின்றது மேபி என் அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகாததுனால கூட இருக்கலாம். ஸோ let me stop my application and start it again. Because code wiseல எந்த மிஸ்டேக்கும் நம்ம பண்ணல. Like my system is completely shut down and hanging. மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம் இப்போ வருதா. There we go. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என் கோட்ல எந்த மிஸ்டேக்குமே இல்லை. கோட் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் என் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த இஷ்யூ வருது. லைக் நான் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்டிங் ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்கிற வரைக்கும் எனக்கு அது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நான் இப்போ 2வது வாட்டி ரெக்கார்ட் பண்ணுறதே எனக்கு செம்ம டென்ஷனில் நான் இருக்கிறேன். எதனால் அப்படின்னா வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒர்க்கை கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துட்டு மொத்தமாக அதில் யாராவது ஒருத்தர் தண்ணி எடுத்து ஊற்றி எல்லாத்தையும் அழிச்சிட்டா திருப்பி பண்ணு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ என் மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி மொத்தமாக கேன்சல் ஆகிட்டு இப்போ திருப்பி உட்காந்து அகெயின் ஒரு 20 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். Like totally hectic, but still I love doing this, அதனால I don't mind doing it one more time. But yeah, this is what component is all about. So பேசிக்கா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆங்குலர்ல காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்றது. ng generate component கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு காம்போனன்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு அதுல என்ன செலக்டர் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை யூஸ் பண்ணி அதை நீங்க என்னன்னா எந்தெந்த காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம என்ன அப்படின்னா அந்த component.ts ஃபைல்ல இருந்து அந்த காம்போனன்ட்டை இம்போர்ட் பண்ணி இம்போர்ட்ஸுக்குள்ள நீங்க அதை மென்ஷன் பண்ணிருங்க. ஏன்னா அதை மென்ஷன் பண்ணா மட்டும்தான் உங்களோட HTML ஃபைல் என்ன அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் இங்க மெயின் காம்போனன்ட் ஃபூட்டர் காம்போனன்ட் இம்போர்ட் பண்ணதுனால தான் என்னோட ஆப் டாட் காம்போனன்ட் HTML என்னால் ஆப் மெயின் காம்போனன்ட்டையும் ஃபூட்டர் இதையும் வந்துட்டு யூஸ் பண்ண முடியுது, இல்லைனா யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த சின்டாக்ஸை மட்டும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஃப்ளோவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆங்குலர் இஸ் ரியலி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன அப்படின்னா வந்து காம்போனன்ட்ஸ் ஒர்க் ஆகுது. இப்படி தான் சப் காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, இப்படி தான் காம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் அடுத்தது எப்படி வந்துட்டு நம்ம டேட்டாவை காம்போனன்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுறது அண்ட் எப்படி டைனமிக்கான டேட்டா யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் அப்கமிங் வர எபிசோட்ஸில் வில் சி. ஸோ that's it for this video guys. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அகெயின் லைக் ஐ won't force anyone. நான் அதனால தான் வீடியோக்கு இடையில எங்கேயுமே சொல்லலை. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் சேயிங் இட் அகைன் அண்ட் என்ஃபோர்ஸ் இட் உங்கள் மேலே அப்படி திரிக்கணும்னு. பிகாஸ் நிறைய பேர் ஆல்ரெடி இந்த கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ சும்மா திருப்பி அதே சொல்லாத ப்ரோ அப்படின்னு. அண்ட் ஐ டுக் தட் அஸ் அ சஜஷன். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ எண்டில் ஒரே ஒரு வாட்டி சொல்லி தான் போகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் அதை மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இல்ல அகைன் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's signing off. Anton Francis G. Joe. Bye guys.